ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரம்ஸ் கிச்சன். பார்த்தீங்களா, சூப்பரான கோதுமை மாவு பிஸ்கெட்டுங்க. ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கிறேன். யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். யூடியூப்பில் போடுறதெல்லாம் நம்ம பார்த்து செய்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணி விட்றாங்க. அதுமாதிரி நாம் செய்கிறது அடுத்தவங்க செஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் யூடியூப்பில் போடுறது நம்ம தனியாக யோசித்து செய்கிறது வேறு, பார்த்து செய்கிறது வேறு. அதனால் இது நான் பார்த்து தான் செஞ்சேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்: மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, பச்சை தேங்காய், திருகின தேங்காய், 2 ஸ்பூன் எள்ளு, சர்க்கரை ஒரு கப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில். நெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். மாவு பேசும் போது சர்க்கரை பவுட்ரு பண்ணி போட்டால் தான் நல்லா மேஷ் ஆகும், நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சர்க்கரையை தூவினாக்கா அது அப்படியே கட்டிக்கிட்டே நிற்கும். அதனால் எல்லாம் மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தில், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா நம்ம இந்த மாதிரி திரட்டிட்டு, சப்பாத்தி திரட்டுறோம் இல்லையா, அதுவும் ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாக திரட்டக்கூடாது, மீடியமாக திரட்டிருக்கிறோம் பாருங்கள். இந்தமாதிரி திரட்டிட்டு நான் பேசியும் போது ஒரு கொஞ்சம் கலர் மிட்டாய் சேர்த்துக்கினேன். அதான் கொஞ்சம் புள்ளியாக கலராக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சேர்த்து பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. நல்லா தான் இருக்குது. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவைப்படலாம் விட்டுடலாம். இது இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தில் எல்லாம் திரட்டிட்டு நம்ம எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் ஒன்று கட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் திருக்கிற மிஷின் இது கிரைண்டருது, அது யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுக்கு நான் யூஸ் ஆகட்டும், அழகாக வருது கட் பண்ணுறதுக்கு, அதனால் இது யூஸ் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் சரி. கொஞ்சம் மிச்சமாக பிசைஞ்சு ட்ரை பண்ணலான்ட்டு பிசைஞ்சிட்டு இவ்வளோ பிஸ்கெட் வந்துச்சு. இதில் நம்ம எப்பவும் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைமில் டீ கூட நல்லாயிருக்கும் சாப்பிட. இதுமாதிரி ஸ்போக்கு வச்சு இந்த மாதிரி டிசைன் ஒத்தி எடுத்துக்குங்க, பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனாலும் சூப்பராக பிஸ்கெட் அளவு இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க நல்லா. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் போட தெரிஞ்சாலும் பிஸ்கெட் மேலே போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். சிம்மில் இருக்கணும் கேஸு. சிம் பதத்தில் எடுத்தால் தான் எண்ணெயை நல்லா காய வச்சு இது மாதிரி எடுத்துங்களா, அது எண்ணெயும் கருகாது, பிஸ்கெட்டும் கருகாது. ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால் இந்த பதத்தில் நம்ம பாருங்கள், செம்மையாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான பிஸ்கெட் ரெடி. வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட்டாக செய்யுங்க. அழகான பிஸ்கெட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.